भजे पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात्। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। वेदवेद्ये परे पुंसी जाते दशरथात्मजे वेदः प्राचेतसादासीत् साक्षात् रामायणात्मना। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकम् आसने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्। ஸ்ரீராமாயணத்திலே சுந்தரகாண்டம் முன்பு கொஞ்ச நாள் அனுபவித்தோம். அதன் பிறகு இப்ப மறுபடி தொடங்குகிறோம். இதுல எவ்வளவு தூரம் பார்த்திருந்தோம்னா, சுந்தரகாண்டத்திலே 15வது சர்க்கத்திலே ஹனுமார் அந்த அசோகவனத்தின் நடுவிலே ஒரு புத்தர் கோவில் போன்ற ஒரு கோவிலுக்கு பக்கத்திலே ஒரு அசோக மரத்தின் கீழே ஒரு அந்த ஒரு பெண் அவள் உட்கார்ந்திருக்கிறாள். அப்படிப்பட்ட அந்த சீதையை பார்க்கிறார் என்று பார்த்தோம். அந்த சீதை எப்படி இருந்தார்னு வர்ணித்திருந்தார் கடைசியில, அதுதான் பார்த்திருந்தோம். எவ்வளவு அந்த சீதையினுடைய தசை எவ்வளவு சோகமாக இருந்தது. அவளுடைய உடம்பிலே வஸ்திரங்கள் எல்லாம் புழுதி படிந்து அலங்காரம் இல்லாத ஒரு வாட்டமடைந்து இருந்தவள் ராட்சசிகளாலே சூழப்பட்டு இருந்தாள் என்பதை பார்த்தோம். ஒரு 38 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்திருந்தோம். தஸ்ய சந்திதிஹே புத்திர் முகுர் சீதாம் நிரீக்ஷது ஆம்நாயானாம் அயோகேன வித்யாம் பிரசிதினாம் இவ அப்படின்னு சொல்லியிருந்தார் வால்மீகி. இப்படி ஒரு தீன தசையில அந்த ஸ்லோகங்கள்லாம் படிக்கிறச்சவே மனசுல ஒரு தைரியம் பிறக்கிறது. இப்படி ஒரு தீன தசையில இருக்கக்கூடிய அந்த பெண்ணை பார்த்த உடனே இந்த ஹனுமாருக்கு மனதிலே ஒரு கலக்கம் ஏற்படுகிறது. ஒரு கலவரப்பட்டது அவருடைய மனது. எப்படின்னா, நன்னா வேதாத்தியனம் பண்ணியிருப்பார்கள், ஆனா ரொம்ப நாளா வேதத்தையே தொடலன்னா எப்படி ரொம்ப நாள் கழிச்சு வேதத்தை சொல்லும் பொழுது அந்த வார்த்தை சரியாக வாயிலே வராமல் அவர்கள் தடுமாறுவர்களோ, அப்படி இவருடைய மனதானது தடுமாறியதுன்னு சொல்லியிருந்தார். 15ஆம் சர்க்கத்திலே 38ஆம் ஸ்லோகத்திலே வால்மீகி பகவான். சுந்தரகாண்டம் 15ஆம் சர்க்கம் 39ஆம் ஸ்லோகம் தொடங்கி இன்று அனுபவிக்கலாம். இதுதான் கதை. அனுமார் அந்த பெண்ணை பார்த்தார். இனிமேதான் இவள் சீதைன்னு அவர் கண்டுபிடிக்கணும். அந்த பெண்ணை பார்த்திருக்கிறார். அவர் ரொம்ப துர்தசையில உடம்பெல்லாம் வாடி அழுது கொண்டு இப்படி ராட்சசிகளாலே சூழப்பட்ட ஒரு ரொம்ப சுந்தரியான ஒரு பெண் இருக்கிறாள். துக்கேன புபுதே சீதான் ஹனுமான் அனலங்கிருதாம் சம்ஸ்காரேன யதாஹீனாம் வாசம் அர்த்தாந்தரம் கதாம். அவர் இவள்தான் சீதை என்று அறிந்து கொண்டாரா ஹனுமார். அத வால்மீகி ரொம்ப அழகா வர்ணிக்கிறார். ஒரு வாக்கியம், நான் ஒரு வார்த்தையை சொல்றேன். இப்ப வெளியூர்ல இருந்துதான் யாரோ வரா, இப்ப தெலுங்குக்காரா தமிழ்நாட்டுக்காரா ஹிந்தி பிரதேசத்துக்கு போறோம். நமக்கு அந்த மொழி தெரியாது. ஏதோ அறகுறையா தெரிஞ்சு நாம் ஏதோ பேசுவோம். அது இலக்கணப்படி இருக்காது. இருந்தாலும் அவர்கள் அந்த மொழியில் பழக்கத்தினாலே என்ன பண்ணுவார்கள், சரி இவன் ஏதோ இங்க எப்படி போகணும், வெள்ள எப்படி போகணும்னு கேட்கறான் போல இருக்குன்னு ஏதோ ஒண்ணு புரிந்து கொள்வார்கள். இப்போ ஒரு வார்த்தையை சரியா சொல்லாம அதுல இருக்க வேண்டிய அம்சங்கள்லாம் இல்லாம நாம் தவறாக சொல்லும் பொழுது அதை எப்படி எல்லாரும் துக்கேனா கஷ்டப்பட்டு புரிந்து கொள்வார்களோ. சரியா பேசணும். நான் வருகிறான் அப்படின்னு சொன்னா சரியில்லைல்ல. நான் வருகிறேன்னு சொன்னாதான் எல்லாருக்கும் புரியும். நான்னு சொல்றான், வருகிறான்னு சொல்றான், இது எப்படி பொருந்தோன்னு கேட்பான். அந்த மாதிரி பேசக்கூடாது. இப்ப இந்த மாதிரி பேசினா அதனுடைய அர்த்தத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு நாம் புரிந்து கொள்ளும். குழந்தைகள்லாம் ஏதோ சொல்றது, அது என்ன சொல்றதுங்கிறது கஷ்டப்பட்டு புரிந்து கொள்ளும். அந்த மாதிரி இவர் கஷ்டப்பட்டு புரிந்து கொண்டார்.
அதுவும் அந்த வாக்கியம் எப்படி ஆயிடுச்சுன்னா வேற அர்த்தத்தை சொல்ல மாதிரி ஆயிடுச்சு. அதை கஷ்டப்பட்டு இவன் இதை தான் சொல்ல வராங்கிறத நாம் புரிந்து கொள்வதற்கே கஷ்டப்படுற மாதிரி இவரும் இந்த சீதையை தெரிந்து கொண்டார். எப்படி தெரிந்து கொண்டார்? துக்கேன புகுதே, கஷ்டப்பட்டு தெரிந்து கொண்டார் அனுமார். இவள் தான் சீதையா இருக்கக்கூடும்னு யூகித்து அறிந்து கொள்கிறார். தாம் சமீக்ஷ விஷாலாட்சிம் ராஜபுத்ரி மணிந்திதாம் தர்க்கயாமாச சீதேதி காரணைர் உபபாதிபிஹி. அப்பொழுது அவர் மனதிலே சில தர்க்கம்னு என்ன, ஊகம், சில ஊகங்கள் பண்ணுகிறார். இவள் தான் சீதையா இருக்கக்கூடும் அப்படின்னு சில காரணங்களை கொண்டு அனுமான் யூகித்தார். என்னென்ன காரணங்கள் மேல வால்மீகி கூறுகிறார். பூஷணானி விசித்ராணி திருஷ்டானி தரணி தலே அணையை ஓபவித்தானி ஸ்வனவந்தி மஹந்திஹி. வைதேஹ்யாயானி 41வது ஸ்லோகம். வைதேஹ்யாயானி சாங்கேஷு ததா ராமோன்வதர்க்கயத் தான்யாபரண ஜாலானி காத்ர சோபின்யலக்ஷயத். இந்த ராமர் ஹனுமார்ட்ட அனுப்பும் பொழுது சீதையானவள் இந்த ஆபரணங்களை எல்லாம் தரித்திருப்பாள்னு சொல்லி இருக்காராம். அது அந்த பிரகரணத்துல நமக்கு தெரியல, இந்த பிரகரணத்துலதான் தெரியறது. சீதை இந்த ஆபரணங்களை எல்லாம் தரித்து கொண்டிருப்பாள்னு ராமர் சொல்லி இருக்கிறார். அதை வைத்து ஹனுமாரானவர் யூகிக்கிறார். என்ன யூகிக்கிறார்? ராமர் சொன்ன ஆபரணங்கள்லாம் இவள் உடம்பிலே இருக்கிறது இங்க, ஆகையாலே இவள் தான் சீதையாக இருக்கக்கூடும் அப்படின்னு யூகிக்கிறார். சுகிருதௌ கர்ணவேஷ்டௌ ச ஸ்வதம்ஷ்ட்ரௌ ச சுசம்ஸ்திதௌ மணிவித்ரும சித்ராணி ஹஸ்தேஷ்வாபரணானி ச ஷ்யாமானி சிரயுக்தத்வாத் ததா சம்ஸ்தானவந்தி ச தான்யை வேதானி மன்யேஹம் யானி ராமோன்வதர்க்கயத். இப்ப ராமர் என்னென்ன சின்னங்களை எல்லாம் இவள் கையிலே இந்த மாதிரி வளையல்கள் தரித்திருப்பாள்னு சொல்லியிருப்பார். அந்த மாதிரி ராமர் என்னென்னலாம் சொன்னாரோ அதெல்லாம் இவள் உடம்பிலே இருக்கிறது. அதுவும் எப்படி இருக்கு? வெகு நாளா அப்படியே இருக்கு. இப்ப அப்படியே ரொம்ப நாள் கையில ஆபரணங்கள்லாம் இருந்தா என்ன ஆகுது? அந்த அச்சு பதியும். அந்த மாதிரி இவள் உடம்புல அழுந்தி கிடக்கிறது அந்த ஆபரணங்கள் எல்லாம். ஏன்னா ரொம்ப நாளா கழட்டவே இல்லையே, ரொம்ப அழுக்காயிடுச்சு, புழுதியா எடுத்து ஆபரணங்கள் எல்லாம். அதுவும் தன்னுடைய முன்னங்கை விரல்களில் நல்ல மணிகளாலும் பவளங்களாலும் செய்யப்பட்ட ஆபரணங்கள், நல்ல குண்டலங்கள்லாம் அழகா தரித்து கொண்டிருக்கிறாள் பிராட்டி. இதையெல்லாம் பார்த்து ராமர் சொன்னது இதுதான். அப்ப இவள் தான் சீதையாக இருக்கக்கூடும்னு யூகித்தார் ஹனுமான். தத்ரயானி அவஹீனானி தான்யஹம் நோபலக்ஷயே. அப்ப நமக்கு என்ன சந்தேகம் வரும்? சீதையானவள் ராவணனாலே கடத்தி கொண்டு செல்லப்பட்ட பொழுது தன்னுடைய உத்திரியத்தில் இருந்து ஒரு பகுதியை கிழித்து அதிலே தன்னுடைய ஆபரணங்களை எல்லாம் வைத்து சுக்ரீவனிடத்திலே எரிந்தாள். இந்த சுக்ரீவன் அதையெல்லாம் சேர்த்து வைத்திருந்தான். ராமன் வந்த பொழுது அந்த சுக்ரீவன் அந்த ஆபரணங்களை எல்லாம் ராமனிடம் காண்பித்தான் அப்படின்லாம் கதை பார்த்தோம் முன்னாடி. இங்க இவள் உடம்புல ஆபரணங்கள் இருக்கேன்னு அதற்கும் அனுமான் பதில் சொல்றார். இதை தவிர மீதி ஆபரணங்கள் தான் கழட்டி இருக்கிறாள் போல. இப்ப எந்தெந்த ஆபரணங்களை எல்லாம் இவள் கழட்டிட்டாலும், இப்ப வளையலை கழட்டி இருந்தான்னா இவ உடம்புல இப்ப வளையல் இருக்கக்கூடாது. இப்ப அங்கேயும் வளையல் இருந்தது, இங்கேயும் வளையல் இருந்தது, அங்கேயும் கொலுசு இருந்தது, இங்கேயும் கொலுசு இருந்ததுன்னா இப்ப இவளோட கொலுசு அது இல்லைன்னு முடிவாயிடும். அதனால அனுமான் பார்க்கிறார், அதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார். அங்க என்னென்ன ஆபரணங்கள்லாம் கீழே விழுந்தது அப்படிங்கறத யோசிச்சு பார்த்து அதெல்லாம் இவள் உடம்புல இருக்கான்னு பார்க்கிறார். இல்ல. அப்ப அங்க கொலுசு கழட்டி போட்டு இருந்தா நூபுரங்கள், அது இங்கு சீதையின் திருவடியிலே இல்லை. ஆகையாலே இவள் தான் சீதையாக இருக்கக்கூடும். இவள் உடம்பில் இருந்துதான் அந்த ஆபரணங்களை எல்லாம் அந்த சுக்ரீவனிடத்திலே கழட்டி எரிந்திருப்பாள் அப்படின்னு ஒரு முடிவு கட்டுகிறார். யான்யஸ்யானாவஹீனானி தானி மானின சம்சயா. அவள் எதையெல்லாம் கழட்டவில்லையோ அதுதான் மீச்சம் மீதி இவள் உடம்பிலே இருக்கிறது. பீதம் கனகபட்டாபம் சிரஸ்தம் தத் வசனம் சுபம் உத்தரீயம் நகாசக்தம் ததா திருஷ்டம் பிளவங்கமைஹி. இப்ப அவள் அந்த தன்னுடைய புடவையைத்தானே கிழித்து கீழே போட்டா. அப்ப அந்த புடவையையும் பார்த்திருப்பார்கள் வானரங்கள். அதை வைத்தும் கண்டுபிடிக்கிறார்.
இப்ப இந்த புடவையில என்னுடைய ஒரு பகுதியை தான் கிழித்து அதிலே ஆபரணங்களை வைத்து கீழே எரிந்தாள் சீதை. அதைத்தான் வானரங்கள் பார்த்தார்கள். அதே புடவை நல்ல கனகப்பட்டாபம்னு நல்ல தங்க நிற பட்டு புடவை, அதுதான் இவள் உடம்பிலே இருக்கிறது. பூஷணானி விசித்ராணி திருஷ்டானி தரணி தல்லே அனையோபவித்தானி ஸ்வனவந்தி மகந்திச்ச. அப்ப இவள் தான் கழட்டி எரிந்திருக்க வேண்டும். நல்ல ஒளியுடைய நல்ல பூஷணங்களை எல்லாம் பூமியில எரிந்தாள் இவள் தான். இதம் சிரகிரஹீதத்வாத் வசனம் கிளிஷ்டவத்தரம் ததாபி நூனம் தத்வர்ணம் ததா ஸ்ரீமத்யதே தரத். இவள் தரித்து கொண்டிருக்கிறாளே இந்த உடை, இது நெடுநாள் அவள் தொடர்ந்து அதேதான் தரித்திருக்கிறாள். அதனால ரொம்ப கசங்கி அழுக்காயிடுது. ஆனால் அவள் தரித்திருக்கக்கூடிய மற்றொரு ஆடை அது கசங்காமல் அது என்ன நிறத்துல இருக்கணுமோ அந்த நிறத்திலேயே இருக்கிறது. இந்த மாதிரி விசித்திரமாக இருக்கிறது. இயம் கனகவர்ணாங்கி ராமஸ்ய மகிஷி பிரியா பிரணஷ்டாபி சதியாஸ்ய மனசோ ந பிரணஷ்யதி. அதனால என்ன முடிவு கட்டுகிறாள்? இயம் கனகவர்ணாங்கி ராமஸ்ய மகிஷி. இப்படி தங்க நிறமாக ஜொலிக்கக்கூடிய இந்த சீதை இருக்கிறாளே, இவள்தான் ராமனினுடைய பத்தினியாக இருக்கக்கூடும். ராமனினுடைய மகிஷி பத்தினி யாருன்னா இவளாத்தான் இருக்கக்கூடும். இவள்தான் சீதை. என்னதான் இருந்தாலும் வேற ஒருவன் கையிலே அகப்பட்டால் கூட ராமனின் மனதில் இருந்து இவள் இன்னும் அகலவில்லை. இயம் சா யத்கிருதே ராமஸ்சதுர்பிஹ் பரிதப்யதே காருண்யே நான்ருஷம்ஸ்யேன சோகேன மதனேன ச ஸ்திரீ பிரணஷ்டேதி காருண்யாத் ஆஸ்ரிதேத்யான்ருஷம்ஸ்யதஹ பத்னி நஷ்டேதி சோகேன பிரியேதி மதனேன ச. இவளுக்காக தானே இந்த ராமன் 4 காரணங்களினாலே கஷ்டப்படுகிறான்கிறார். ராமன் 4 துன்பங்களை அனுபவிக்கிறான். காருண்யேன கருணையினாலே ஒரு துன்பம், ஆன்றுசம்ஸ்யேன ஆன்றுசம்சத்தினாலே ஒரு துன்பம் அன்பினால், 3வது சோகேன சோகத்தினாலே ஒரு துன்பம், 4வது மதனேன காமத்தினாலே ஒரு துன்பம். இப்ப 4 காரணங்களினாலே ராமன் வாட்டப்பட்டிருக்கிறான் இவளுக்காக. எப்படி அப்படின்னா, இவள் ஸ்திரீ பிரணஷ்டா. இப்போ ஒரு பெண், சாதாரண பெண், நமக்கு பத்னியா இருக்க வேண்டாம், அவள் நம்முடைய பிரியையா இருக்க வேண்டாம், சாதாரண ஏதோ ஒரு பெண், அவளை ஒருவன் இழுத்து கொண்டு போனான்னா நமக்கு மனசு வலிக்கும்ல. அதுவும் ராஜாதான் காக்க வேண்டிய பொறுப்புல இருக்கக்கூடியவன், பதிதான் காக்க வேண்டிய பொறுப்பிலே இருக்கக்கூடியவன். இவள் கஷ்டப்படுகிறாளேன்னு ஒரு கருணை ராமனுக்கு. அதனால ராமன் ஒரு பக்கம் வாட்டப்படுகிறான். சரி, வெறும்னா பெண்ணா இருந்துட்டா பரவாயில்ல, வேற யாரோ வேற ஒருத்தரோட பெண் அப்படின்னா பாவம் அப்படின்னு நினைச்சுக்கலாம். நாம் காக்க வேண்டிய பெண், நம்ம ஆசிரியத்து இருக்கக்கூடியவள், அவள் மற்றொருவன் கையிலே அகப்பட்டாளாகில் இன்னும் எவ்வளவு அன்பு வாட்டும் ராமனை. அது 2வது காரணம். அன்பினாலே ராமனை நாடி வந்தவள்ங்கிற அந்த காரணத்தினாலே அன்பு ராமனை வாட்டுகிறது. அது மட்டும் இல்ல, மனைவி, தன்னுடைய மனைவி வேற யாரோ சரணாகதி அடையல, தன்னுடைய சொந்த மனைவி. ஆகையாலே பத்னி நஷ்டேதி சோகேன, சோகம், தன்னுடைய மனைவி அப்படிங்கிறதுனால சோகம் ஒரு பக்கம் ராமனை வாட்டுறது. அதுவும் மனைவினாலும் அவள் என்னோ பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கலையே, பிரியேதி, ரொம்ப ஆசையா திருமணம் செய்து கொண்டவள், ரொம்ப அன்பு மிக்கவள், ரொம்ப பிரியான்னு சொல்லலாம் படிக்க இருக்கக்கூடியவள். ஆகையாலே இப்படி ரொம்ப மனதுக்கு பிடித்தவள் போனதுனாலே மதனேன காமத்தினாலே ஆசையினாலே ராமன் வாட்டப்படுகிறான் அப்படின்னு அனுமார் யூகித்து சொல்கிறார். ஒரு பக்கம் கருணை, மற்றொரு பக்கம் அன்பு, மற்றொரு பக்கம் சோகம், மற்றொரு பக்கம் காமம். இந்த 4ம் ராமனை வாட்டுகிறது. அஸ்யா தேவ்யா யதா ரூபம் அங்க பிரத்யங்க சௌஷ்டவம் ராமஸ்ய ச யதா ரூபம் தஸ்யேயம் அசிதேக்ஷனா. இதுக்கு அடுத்தது பார்க்கிறார், இவளுடைய அஸ்யா தேவ்யா யதா ரூபம், இவளுடைய சரீரம், அவளுடைய உடம்பை பார்க்கிறார். உடம்பிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவயவத்தையும் பார்க்கிறார். கை, கால், கண், மூக்கு இதெல்லாம் இருக்கு. இதையெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குன்னா ரொம்ப அப்படியே கச்சிதமாக
ஒரு பெரிய பட்ட மகிழ்ச்சிக்கு எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்கிறது. ராமனுடைய உருவத்தை யோசித்து பார்க்கிறார் இப்ப அனுமார். ராமனுடைய உருவத்தை பார்த்தால் அதுவும் இவளுக்காகவே செய்தது போல இருக்கு. இவளுடைய உருவத்தை பார்த்தால் ராமனுக்காகவே செய்தது போல இருக்கிறது. இப்ப ரெண்டு பேருடைய இந்த ஜோடி பொருத்தம்னு சொல்லுவாளே, இந்த மாதிரி ஜோடி பொருத்தத்தை பார்க்கிற, இவள் தான் இவனுக்கு ஜோடி, அவன் தான் இவளுக்கு ஜோடி அப்படின்னு இவள் தான் அனுமார் தான் சகல சாஸ்திரங்களையும் படித்தவர் ஆயித்தே. ஆகையாலே இந்த சாமுத்திரிகா லட்சண சாஸ்திரங்களை வைத்து இவர்கள் இருவர் தான் ஜோடியாக இருக்க வேண்டும். இந்த கருங்கண்ணை உடைய அழகான அசிதேக்ஷணையான இந்த சீதை தஸ்யேயம் தஸ்ய ராமனுடையவளே அப்படின்னு முடிவு கட்டுகிறார். அஸ்யா தேவ்யா மனஸ்தஸ்மின் தஸ்ய சாஸ்யாம் பிரதிஷ்டிதம் தேனேயம் சச்ச தர்மாத்மா முகூர்த்தம் ஜீவதி. இந்த அழக பார்த்துட்டு அனுமாருக்கு ஆச்சரியம். இன்னும் ரெண்டு பேரும் எப்படி உயிரோட இருக்கான்? பிரிந்து இவ்வளவு மாசமாச்சு, இன்னும் எப்படிதான் இவர்கள் உயிரை தரித்து கொண்டு இருக்காளோ எனக்கு தெரியலையேங்கிறார் அனுமார். அப்புறம் அவரே சொல்லிட்டார், ராமனுடைய மனதானது இவளிடத்திலே இருக்கிறது, இவளுடைய மனதானது ராமனுடைய திருமேனியிலே படிந்து இருக்கிறது. இப்படி அவர்களுடைய மனது அவர்களிடத்திலே இல்லாததுனாலதான் இவர்கள் ஒரு முகூர்த்த காலமாவது ஜீவித்திருக்கிறார்கள். தேவியினுடைய மனம் ராமனிடத்திலே, ராமனுடைய மனசு சீதையினிடத்திலே எப்பொழுதும் நிலை கொண்டுள்ளது. ஆகையாலே பரஸ்பரம் பார்க்க வேண்டும் என்கிற அந்த ஆசை அது இவர்கள் உயிரை காத்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு தடவை நான் சீதையை பார்த்துட மாட்டேனான்னு ராமனுக்கு ஒரு ஆசை, அது ராமன் உயிரை தடுத்து கொண்டிருக்கிறது. நான் ஒரு முறை ராமனை சேவிக்க மாட்டேனாங்கிற ஆசை சீதை உயிரை காத்து கொண்டிருக்கிறதுன்னு அனுமார் யூகிக்கிறார். இதெல்லாம் யூகிச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்றார் ஹனுமார், ரொம்ப அழகான வார்த்தை. துஷ்கரம் கிருத்தவான் ராமஹா ஹீனோய தனயா பிரபு தாரயத்யாத்மனோ தேகம் ந சோகேனாவ சீததி. ஆச்சாரியர்கள் சொல்கிறார்கள், ஹனுமான் ராமனை சிஷ்ட கருகை பண்ணுகிறான். இப்ப சிஷ்டர்கள்னா நல்ல அனுஷ்டானங்களோடு இருக்கக்கூடியவர்கள், பத்திரிகால சந்தியாவந்தனாதிகள் என்ன ஆச்சார அனுஷ்டானங்களோடு இருக்கக்கூடியவர்கள். சந்தியாவந்தனமே பண்ணாம அப்படியே எதையும் படிக்காமல் திரியக்கூடியவனை பார்த்து எப்படி திட்டுவார்களோ அந்த மாதிரி இப்ப என்ன பண்றான்னா ஹனுமாரானவர் ராமனை திட்டுகிறான். என்ன திட்டுகிறார்னா, செய்யத்தகாத ஒரு செயலை எப்படித்தான் செய்தானோ இந்த ராமன் தெரியலையே அப்படின்னு இப்ப ராமனை திட்டுகிறார். ஏன் அப்படின்னா, முன்னாடி மால்யவான் பர்வதத்துல ராமர் இருந்தார். 4 மாச காலம் மழையில உயிரை தரித்து கொண்டு இருந்தார். அப்ப சுக்ரீவன் அவன் ராஜ்யத்துல இருந்தான். இவர் இப்படி கஷ்டப்பட்டு சீதையே நினைச்சு கொண்டு புலம்பிக் கொண்டே இருக்கிறார். இது அனுமார் பார்த்துட்டே இருந்தாராம். அனுமார் பார்த்துட்டே இருந்தா அவருக்கு புரியவே இல்லை. அவரோ ரொம்ப விரக்தர், வைராக்கியம் உடையவர், இந்த உலக இன்பங்கள் எதுவுமே தெரியாதவர். அப்படி இந்த உலகம் எல்லாம் அந்த காலத்துல சொல்லுவார்கள், பெரியவாச்சான்களை கூட காண்பிக்கிறார் ஒரு ஸ்லோகம். அந்யத் பீஷ்மாச்ச காங்கேயாத் அந்யத்ரச்ச ஹனுமதஹ ஹரிநீகுர மாத்ரேன சர்மனா மோஹிதம் ஜகத்துன்னு சொன்னான். ஏதோ ஒரு பீஷ்மர், கங்கை புதல்வனான ஒரு பீஷ்மன், ஏதோ ஒரு ஹனுமான், இந்த மாதிரி 2 பேர் கிடைப்பாளே தவிர மீதி இந்த உலகெல்லாம் பெண்கள் ஆகிற அந்த தோல், அந்த பெண்கள் அவர்களுடைய தோலிலே மயங்கி கிடக்கிறது இந்த உலகம் எல்லாம் அப்படின்னு பெரியோர்கள் சொல்லுவதுண்டு. ஏதோ ஒருத்தர் அப்படி பீஷ்மர் மாதிரி இவரும் வைராகியசீலர், இவரை மாதிரி பீஷ்மர் வைராகியசீலர்னு 2 பேர் தான் சொல்லலாம். இந்த உலகத்துல வைராகியம் யாருக்கு இருக்குன்னா இந்த 2 பேரை தான் சொல்லலாம். படிக்கு புராணத்துல பிரசித்தமாக இருக்கக்கூடியவர் இந்த ஹனுமார். அவருக்கு புரியல, இவன் என்ன ராமன்கிறான், பெரிய ராஜாங்கிறா, தசரதனுடைய புள்ளங்கிறா, ஒரு பெண்ணுக்காகவா இப்படி அழுவா யாராவது? சரி, ஒரு பெண் போயிட்டா நேரா போவோம், போர் பண்ணுவோம், வாங்கின்னு வருவோம், இதெல்லாம் இருக்கட்டும், யாராவது அழுவாளா? இப்படி போய் அழுவாளா? இல்ல இப்படி போய் உடஞ்சி போய் எதுவுமே நான் சாப்பிடாம எதுவுமே தூங்காம
இப்படி யாராவது கஷ்டப்படுவாளா அப்படின்னு அவருக்கு புரியவே இல்லையா. அனுமாருக்கு ராமனை மட்டும்தான் பார்த்திருக்கார் மால்யவான் பர்வதத்துல. அதாவது அனுமார் புறப்படுறதுக்கு முன்னாடி 4 மாச காலம் அங்க வாழ்ந்தார் ராமர் அனுமாரோட. அந்த இடத்திலே சுக்ரீவன் அவன் கிஷ்கிந்தையில இருக்கும் பொழுது வசிஷ்டனுடைய சிஷ்யன் ராமர் யாரு? வசிஷ்ட முனிவர். எவ்வளவு முனிவர், பிரம்ம ரிஷி வசிஷ்டர். அப்பேற்பட்ட ஒரு ரிஷிக்கு சிஷ்யராக இருந்துட்டு ஒரு பெண்ணுக்காக இவன் அழறானான்னு அவருக்கு ஒரே ஆச்சரியமா. அப்ப மனசுல என்னடா இது, இப்படி ஒருத்தரும் இந்த உலகத்துல இருப்பாளான்னு நினைத்து கொண்டிருந்தார். ஏன்னா அவருக்கு வைராக்கியம் இருக்கு. அவர் இந்த பெண்களை பத்தி அறியாதவராக இருப்பதினாலே அனுமாருக்கு வைராக்கியம் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஹனுமார் எப்ப இந்த சீதைய கண்ணால பார்த்து இவள் தான் சீதைன்னு முடிவு கட்டினாரோ உடனே அப்படியே தலகீழ மாறிட்டாராம். என்ன தலகீழ மாறினார்னா ராமரை திட்டுற. துஷ்கரம் கிருத்தவான் ராமஹா. ராமன் என்ன பண்ணான்னா இவளை பிரிந்து துஷ்கரம் கிருத்தவான். துஷ்கரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? செய்ய முடியாதது, செய்ய ரொம்ப கஷ்டமானது, இல்ல செய்ய முடியாததுன்னு அர்த்தம். ரொம்ப கஷ்டமான செயலை செய்துட்டான், ரொம்ப கஷ்டமான செயலை செய்துட்டானோ. இதற்கு முன்னாடி இவர் என்ன நினைச்சிருந்தார்? நம்ம கடலை தாண்டினோம், அவ்வளவு தூரம் வந்தோம், இங்க இதை பண்ணோம். இதற்கு முன்னாடி சர்க்கத்திலே அனுமார் புலம்பினர், நம்ம கடலை தாண்டினதெல்லாம் வேஸ்டா போயிட போறதே, சீதையை பார்க்க முடியலையே, இங்க லங்கைய ஃபுல்லா தேடிட்டேனே, வரச்சே எவ்வளவு பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டு வந்தேன், ரிஷிகள் எல்லாம் புகழ்ந்தாள்ல. அந்த மாதிரி அனுமார்னா அவ்வளவு பெரிய மகத்தான காரியங்கள் செய்து கொண்டு வந்தவர்னு தன்னைதான் நினைச்சிருந்தார் அனுமார். இத பார்த்த உடனே தான் தெரிந்தது, இருக்கிறதுலயே கஷ்டமான வேலை இந்த உலகத்திலேயே யார் பண்ணான்னா ராமர் தான் பண்ணார். அப்படி என்ன வேலையை பண்ணார்? அவ்வளவு கஷ்டமா இருக்கும் பொழுது ராமர் அப்படி கஷ்டமா இருக்கக்கூடிய வேலை என்ன பண்ணாருன்னா, ஹீனோ எதனயா பிரபு, இவளை பிரிந்து இருந்தாரே, தாரயத் ஆத்மனோ தேகம், இவளை பிரிந்து இன்னும் தன் உயிரை வைத்துக் கொண்டிருக்கிறாரே, உடம்பு உயிரும் சேர்ந்து இருக்கு. தாரயதி ஆத்மனஹா தேகம். தேகம் தேகம்னா உடல்னு அர்த்தம். இந்த உடலை இன்னும் தரித்து கொண்டிருக்கிறாரே இந்த ராமர், இவ்வளவு கஷ்டமான செயலை யாரும் பண்ணவே முடியாதுன்ட்டு. சீதையை பிரிந்தும் ஒருத்தனுக்கு உயிர் இருக்கும், சீதையினுடைய கணவன் சொல்லிக்கொண்டு சீதையினிடத்திலே அன்பு கொண்டு இவ்வளவு அழகான ஒரு பெண்ணை பிரிந்து ஒருத்தனுக்கு உயிர் உடம்பிலே தங்கும் என்றால் அவ்வளவு கஷ்டமான செயல் வேற எதுவுமே இல்லை இந்த உலகத்துல. யார் சொல்றா இந்த வார்த்தைய? அனுமார் சொல்ற. ஸ்திரீன்னா என்னன்னு அறியாத அவர் இந்த பெண்ணுக்காக ஒருத்தன் உயிரையே தரிக்க முடியாதுன்னு சொல்லும் அளவுக்கு அந்த இடத்திலே சீதையினுடைய நிலைமை, சீதையினுடைய சௌந்தரியம் அப்படி அவரை ஈர்த்தது என்று நாம் பார்க்க வேண்டும். சோகேன அவசீததி. எப்படி இன்னும் இந்த சோகத்தினால வெடிக்கவே இல்லையே ராமருங்கிறார் ஹனுமார். சோகத்தினால துடிக்கவே இல்லையே ராமர். அங்க 6 மாசமா புலம்பிண்டு பாக்குறதெல்லாம் சீதையா கண்ணுல படுறது, சாப்பிடல, தூங்கல, எதையுமே குடிக்கல. இப்படி இருக்கக்கூடிய ராமரை பார்த்தே எவ்வளவு இதற்கு முன்னாடி இந்த ராமாயண காலக்ஷேபம் கேட்டுக்கொண்டிருந்தால் நன்னா தெரிந்திருக்கும். ராமர் முன்னாடி கிஷ்கிந்தா காண்டத்திலிருந்து சீதையை பிரிந்ததிலிருந்து ஆரண்ய காண்டத்திலே எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு புலம்பியிருக்கார். பத்ம சரோவரத்துல எவ்வளவு புலம்பியிருக்கார். தான் உயிரையே உடனும்னா துணிந்து விட்டார். அப்படி துணிந்தவரை பார்த்தே அனுமான் சொல்லக்கூடிய வார்த்தை, இன்னும் சோகமே படலையேங்கிற. ராமன் பட்ட சோகம் எல்லாம் சீதையினுடைய அளவை பார்க்கும் பொழுது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்ப ஒரு 10 ரூபாய்க்கு ஒருத்தன் வருத்தப்படுவோம். நம்ம 10 ரூபா தொலைஞ்சு போச்சுன்னா வருத்தப்படுவோம். வருத்தம்னு ஒண்ணு இருக்கும். 10 ரூபா தொலைஞ்சு போயிடுதுங்கிறதுனால. 1 கோடி ரூபா தொலைஞ்சு போயிடுதுன்னா அப்பயும் வருத்தம் இருக்கும். ஆனா இந்த 10 ரூபா தொலைஞ்சு போன வருத்தமும் 1 கோடி ரூபா தொலைஞ்சு போன வருத்தமும் ஒன்னான்னு. இப்ப அனுமாருக்கு எப்படி இருக்குன்னா, சீதையை விட்டுட்டு ராமன் 1 கோடி ரூபாய் தொலைஞ்ச வருத்தத்தை படணும். ஆனால் அனுமான் பாக்குறது எப்படி தெரியறது, இன்னும் 10 ரூபா தொலைஞ்சு போன மாதிரி இருக்கானே, கோடி ரூபாவை தொலைச்சிட்டு
10 ரூபா தொலைஞ்சு போன மாதிரி ராமன் கல்லு மாதிரி இருக்கானே அப்படின்னு ஒரு ஆச்சரியம். அதை இந்த ஸ்லோகத்தினாலே வெளிப்படுத்துகிறார். துஷ்கரம் கிருத்தவான் ராமஹாங்கிற இந்த ஸ்லோகம். அடுத்ததாக துஷ்கரம் குருதே ராமோ எய்மாம் மத்த காஷினி சீதாம் வினா மகாபாகுர் முகூர்த்தம் அப்படி ஜீவதி. அது ஒரு தடவை சொன்னா போதல, 2வது தடவை திருப்பி அதையே சொல்றார். இந்த மகாபாகு ராமன் இருக்கிறானே, இந்த உத்கிருஷ்ட சௌந்தரியத்தை உடைய சீதையை விட்டுவிட்டு ஒரு முகூர்த்த காலம் உயிரோடு இருக்கிறார். ரொம்ப நாள் இருக்க வேண்டாம், ரொம்ப வருஷங்கள் இருக்க வேண்டாம், ரொம்ப மாசங்கள் வேண்டாம், ரொம்ப நாள் வேண்டாம், ரொம்ப மணிகாலங்கள் வேண்டாம், ஒரு முகூர்த்த காலம். ஒரு முகூர்த்த காலம் உயிரோட இருக்க முடியுமா சீதையை விட்டுட்டு இந்த ராமனால? துஷ்கரம் குருதே, ரொம்ப கஷ்டம். இந்த செயல் ராமன் பண்றானே, எப்படி பண்றானே தெரியல, இவ்வளவு கஷ்டம் நான் கூட படலன்ட்டார் ஹனுமார். ஏவம் சீதாம் ததா திருஷ்ட்வா ஹிருஷ்டः பவன சம்பவः ஜகாம மனசா ராமம் பிரசசம்ச ச தம் பிரபும். இங்க பாருங்க எவ்வளவு ஒரு ஆச்சரியம். 53ஆம் ஸ்லோகம் 54ஆம் ஸ்லோகம் ராமனை திட்டுறார், இப்படி இப்படி பண்றான். 55ஆம் ஸ்லோகத்துல வால்மீகி சொல்றார் பிரசசம்ச ச தம் பிரபும், ராமனை புகழ்ந்தார். வாயுகுமாரரானவர் என்ன பண்ணார், சீதையை கண்ணால் பார்த்து சீதைன்னு முடிவு கட்டின உடனே ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்தினாலே ராமனை மனதாலே நினைத்து கொண்டு ராமனை புகழ்கிறார். ஏன் புகழ்கிறார்னா, இப்படி ஒரு தரிசனம், இப்படி ஒரு பெண், இவ்வளவு நாரீனா முத்தமைன்னு சர்வலோக ஜனனியான சீதையை கண்ணாலே பார்க்கிற பாக்கியம், அதுவும் அந்த ராம தூதனாக நாம் இருக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சதே, இது இந்த ராமனால தானேன்னு ஆகையாலே ராமனை புகழ்கிறார். இந்த சமயத்திலே அனுமார் இப்ப சீதையை பார்க்கும் பொழுது ராமனை திட்டுறார், தன்னை பார்க்கும் பொழுது ராமனை புகழ்கிறார்னு இப்படி 2ஆக பிரித்து கொள்ள வேண்டும். ஆக இதோடு 15வது சர்க்கம் முடிவடைகிறது. அடுத்து 16ஆம் சர்க்கம். பிரசஸ்யது பிரசஸ்தவ்யாம் சீதாம் தாம் ஹரிபுங்கவஹ குணாபிராமம் ராமம் ச புனச்சித்தாபரோ பவத். உடனே சீதையை புகழறார், ராமனையும் சேர்த்து புகழறார். புகழ்ந்துட்டு மறுபடி ஒரு யோசனைக்கு போயிடுறார் அனுமார். சமுகூர்த்தமிவத்யாத்வா பாஷ்பபரியாகுலேக்ஷணஹ சீதாமாஸ்ரித்ய தேஜஸ்வி அனுமான் விலலாபஹ. அந்த தேஜஸ்வியான அனுமார் ஒரு முகூர்த்த காலம் இப்படியே தியானித்து கொண்டிருக்கிறார் மனசிலே. அதற்கு பிறகு சீதையை உத்தேசித்து கண்ணீர் கலங்கி அழுதார். அனுமார் அழற, ஒரு பெண்ணுக்காக சீதையை பார்த்து கண்ணீர் கலங்கி தான் விலலாப்ப ரொம்ப புலம்புகிறார் அழுது. கஷ்டம், ஐயோ கஷ்டம்ங்கிறார் வால்மீகி. இத சொல்லக்கூடிய வால்மீகிக்கு எப்படி இருக்கு, ஐயோ அனுமார் அழறேங்கிறது அவருக்கு கஷ்டமா இருக்கு. ஐயோ ஹேன்னா ஐயோன்னு அர்த்தம். வால்மீகி ஐயோ அப்படின்னு அவரே கஷ்டப்படுறார். மான்யா குரு வினீதஸ்ய லக்ஷ்மணஸ்ய குரு பிரியா யதி சீதாபி துக்கார்த்தா காலோஹி துரதிக்ரமஹா. பெரியோர்களிடத்திலே அடக்கமுடைய லக்ஷ்மணன், அந்த லக்ஷ்மணனாலே தொழப்படுமவள். லக்ஷ்மணன் சேவிப்பான் யார, சீதைய. லக்ஷ்மணன் பூஜிப்பான் சீதைய. அப்படிப்பட்ட ஒரு சீதை லக்ஷ்மணனாலே பூஜிக்கப்படக்கூடியவள். அது மட்டும் இல்ல, பெரியவரின் பத்னி குருப்பிரியா, தன்னுடைய தமப்பன் ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய தமையனார் ராமபிரானினுடைய பத்னி. அப்படிப்பட்ட அந்த ராமபிரானினுடைய பத்னியான சீதையே துக்கார்த்தா யதி, துக்கத்தினால் வாடுகிறாள் என்றால் காலமானது துரதிக்கிரமஹா, காலோ துரதிக்கிரமஹான்ட்டு இந்த விதியின் வசத்தை யாராலும் மாற்ற முடியாது போல இருக்கே. இந்த உலகத்துல நாம் எவ்வளவோ பேரை சொல்றோம். இந்த ஒரு ஸ்லோகமானது ராமாயணத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சிறந்த பாடம். ராமாயணம்ங்கிறது நமக்கு நல் விஷயங்களை எல்லாம் போதிக்கிறது. சனாதன தர்மத்துல நல்ல விஷயங்கள். இந்த விஷயங்கள்லாம் நாம் வாலி வதத்தப்பொழுது பார்த்தோம். ராமர் சொன்னார், விதியை யாராலையும் மீற முடியாது, அதை அப்படியே ஏற்றுக்கொண்டாக வேண்டும். இப்ப நம்முடைய துக்கங்களுக்கும் சுகங்களுக்கும் நம்முடைய புண்ணிய பாபங்கள் தான் காரணங்கள். ஆகையாலே இந்த துக்கத்தை மீறுவது, நான் இது பண்றேன் அது பண்றேன்னு ஏதோ பண்ணி எப்படியாவது
விதியையே நான் மாத்தி எழுதுறேன் அப்படிங்கிற அளவுக்கு இறங்குதல்ங்கிறது முடியாது. அதற்கு என்ன உதாரணம் அப்படின்னு அனுமார் சொல்கிறார். லக்ஷ்மணனுக்கே தொழக்கூடிய சீதை, ராமருக்கே பத்னி, அவள் இப்படி துக்கத்திலே இருக்கிறாள் ஆகில் காலத்தை வேற யார் மாத்த போறா? வேற யாரால இந்த காலத்தை மாத்த முடியும்? முடியாதே. அதை அப்படியே நாம் ஏற்றுக்கொண்டு ஆக வேண்டும். நம்முடைய துக்கங்களை, நமக்கு வரும் துக்கங்களை அது நம்மாலே வந்தது அப்படின்னு நாம் அதை ஏற்றுக்கொண்டு ஆக வேண்டும்னு சொல்கிறார் அனுமார். ராமஸ்ய விவசாயஜ்ஞா லக்ஷ்மணஸ்ய ச தீமதः நாத்யர்த்தம் சுப்யதே தேவி கங்கேவ ஜலதாகமே. அப்ப ராமர் லக்ஷ்மணர் இவர்களுடைய மனதை அறிந்தவள் சீதை. அவன் எப்படியாவது வந்து நம்மை ரட்சிப்பான்ங்கிறது சீதைக்கு உறுதி உண்டு. ஆகையாலே இப்ப கங்கை இருக்கு, கங்கையில வெள்ளம் வருது. வெள்ளம் வந்தா மட்டும் என்ன ஆகும்? கங்கை எவ்வளவு வெள்ளத்தையும் கொள்ளும், எல்லாத்தையும் கடலுக்கு கொண்டு போய் விட்டுரும். அந்த மாதிரி எவ்வளவு துக்கம் வந்தாலும் சீதையானவள் தாங்கிக் கொண்டிருக்கிறாள். என்ன, ராமருடைய மனது அவளுக்கு தெரியும். துல்யசீல வயோவிருத்தாம் துல்யாபிஜன லக்ஷணாம் ராகவோர்ஹதி வைதேஹீம் தம் சேயமசிதேக்ஷணாம். சீதையும் ராமனும் எப்படிப்பட்ட ஜோடின்னு சொல்கிறார் அனுமார். துல்யசீல வயோவிருத்தாம், சீலம் வயசு, விருத்தம் என்ன, பெரிய குடிபிறப்பு என்ன, துல்யாபிஜன லக்ஷணாம் அபிஜனம், அபிஜனம்னா பிறப்பு, அதாவது நம்முடைய பூர்வீகம்னு சொல்றோமே, அவர்களுக்குன்னு ஒரு பூர்வீக கிராமம்னு ஒண்ணு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து வாழ்வோம். அந்த மாதிரி நம்முடைய சொந்த ஊர் அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம். அதுக்கு சம்ஸ்கிருதத்துல அபிஜனம்னு பேரு. ரெண்டு பேருமே ரொம்ப உயர்ந்த குலத்திலே பிறந்தவர்கள். ஒரு பக்கம் ஜனக குலம், ஒரு பக்கம் இக்ஷ்வாகு வம்சம். இப்ப ரெண்டுமே துல்லியம். இருவரினுடைய பிறப்பும் ரொம்ப உயர்ந்த பிறப்பு, ரெண்டும் சமமானது. இவள் இவனுக்கு உரியவள்னு சொல்றதுக்கு அது மட்டும் இல்ல, இவா ரெண்டு பேருக்கும் இருக்கணுமே. ரெண்டு கிரகங்களும் ஒத்து போனா மட்டும் போருமா? இவர்கள் ரெண்டு பேரும் ஒத்து போக வேண்டும். துல்லிய சீலம், சீலம் ராமனுக்கேத்த ஒழுக்கத்தை உடையவள், சீலத்தை உடையவள், குணங்களை உடையவள். வயசு ராமனுக்கேத்த வயசை உடையவள், ராமனுக்கேத்த நடத்தை உடையவள். துல்லியசீல வயோவிருத்தாம் துல்யாபிஜன லக்ஷணாம். இப்படிப்பட்ட சீதையை ராகவஹா அருகதி, ராகவன் இவளை பெறுவதற்கு தகுந்தவன். இவளை பெறுவதற்கு யார் தகுந்தவன்? ராகவன் தான், ராமன் ஒருவன் தான் தகுந்தவன். சரி, ராமனை பெறுவதற்கு யார் தகுந்தவள் அப்படின்னு, அது இவள் தான். தஞ்சேயம் அசிதேக்ஷனா. இப்ப இந்த அசிதேக்ஷனான கருப்பான குவளை மலர் போல இருக்கக்கூடிய கண்ணை உடையவள், மையெல்லாம் எட்டுக்கொண்டு கருங்குவளை கண்ணியாக இருக்கக்கூடிய சீதையானவள் ராமனுக்கு ஒத்தவள், ராமன் சீதைக்கு ஒத்தவன். வேற எதுவும் சொல்ல முடியாது இந்த ஜோடியில. இவனுக்காக இவள், அவனுக்காக இவன், அவளுக்காக இவன், இப்படிங்கிறது மட்டும்தான் சொல்ல முடியும். தாம் திருஷ்டுவா நவஹேமாபாம் லோககாந்தாம் இவ ஸ்ரீயம் ஜகாம மனசாராமம் வச்சனம் சேதம் அப்ரவீத். அவளை பார்த்த உடனே மனதாலே ராமனை அடைந்து பேச தொடங்குகிறான் அனுமான். தனக்குள்ளேயே தான், சீதைகிட்ட போய் இன்னும் பேசல. அஸ்யாஹேதோர் விஷாலாக்ஷ்யா ஹதோ வாலி மகாபலஹ ராவண பிரதிமோ வீரியே கபந்தஸ்ச நிபாதிதா. இவளுக்காக தானே வாலிய கொன்னான் ராமன், இவளுக்காக தானே கபந்தனை கொன்னான். கபந்தன் எப்படிப்பட்டவன்? ராவணனுக்கு சமமானவன், அவனை கொன்னான். விராதஸ்ச ஹதஸ் சங்கே ராட்சசோ பீம விக்ரமஹ வனே ராமேன விக்ரம்ய மகேந்திரேனேவ சம்பரஹா. விராதன் அவனும் இவனுக்காக தானே கொல்லப்பட்டான். அதற்கு மேல 14,000 ராட்சசர்கள், மகேந்திரேனேவ சாம்பரஹா என்று சாம்பரன், அதற்கு மேல சம்பராசுரனையும் ராமன் ஜெயித்தான். 14 சஹஸ்ராணி ராட்சசாம் பீம கர்மதாம் நிஹதானி ஜனஸ்தானே ஷரைர் அக்னி சிகோபமைஹி. 14,000 அரக்கர்களை ஜனஸ்தானத்திலே இவளுக்காக கொன்னான் ராமன். கரஸ்ச நிஹதஸ் சங்கே திரிஷிராஷ்ச நிபாதிதா தூஷணஸ்ச மகாதேஜா ராமேன விதிதாத்மனா.
இப்ப கரண், திரிஷிரசு, தூஷணன் எல்லாரும் இவளுக்காக கொல்லப்பட்டார்கள். ஐஸ்வர்யம் வானராணாஞ்ச துர்லபம் வாலிபாலிதாம் அஸ்யா நிமித்தே சுக்ரீவ பிராப்தவான் லோக சத்கிருதாம். இவளுக்காக தானே சுக்ரீவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தார் ராமர். இவளுக்காகத்தானே சுக்ரீவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தார். அப்ப பட்டியலிடுறார், சீதைக்காக ராமர் என்னென்னலாம் பண்ணின்னு வந்திருக்காருங்கிறத பட்டியலிடுறார். ஜனஸ்தானத்துல 14,000 அரக்கர்களை கொன்னது, கரண், ரிஷிரசு, தூஷணனை கொன்னது தொடங்கி வரிசையா வாலியானவன் என்ன கபந்தன், சம்பராசுரன், அதற்கு மேல விராதன் எல்லாரையும் கொண்டு இருக்கார். சுக்ரீவனுக்கு ராஜ்யத்தையே கொடுத்திருக்கார். அந்த வானர ராஜ்யம்ங்கிறது ரொம்ப பெரிய ராஜ்யம். அது வாலி கிட்ட இருந்து புடுங்கி சுக்ரீவனுக்கு கொடுத்தார் இவளுக்காக. சாகரஸ்சமயா கிராந்தா ஸ்ரீமான் நந்தனதீபதிஹி அஸ்யார் ஹேதோ விஷாலாக்ஷ்யா புரீச்சேயம் நிரீக்ஷிதா. இதெல்லாம் ராமர் பண்ணது. ஹனுமார் என்ன பண்ணாருன்னா சாகரத்தையே கடந்தார், கடலையே தாண்டினார். யாருக்காக? சீதைக்காக. இலங்கையே ஃபுல்லா சுத்தி திரிந்திருக்காரு, யார் கண்ணிலையும் படாம. எவ்வளவு கஷ்டம் அது! இலங்கையிலே யார் அசுரர்கள் கண்ணில் படாம சுத்தி திரிந்திருக்க. யாருக்காக? இவளுக்காக. எதிராம சமுத்ராந்தாம் மேதினீம் பரிவர்த்தயேத் அஸ்யா கிருதே ஜகச்சாபி யுக்தமித்யேவ மேமதிஹி. இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு வர்றார் ஹனுமார்? சீதைக்காக ராமன் இவ்வளவு பண்ணியிருக்கான், இவ்வளவு பண்ணியிருக்கான், இவ்வளவு பண்ணியிருக்கான்னு ராமன் பெருமை பாட இல்ல. இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியா ஒரு விஷயத்த சொன்னார் ஹனுமார். ஹனுமார் மனசுல பேசிட்டு இருக்கார், இவ்வளவுதான் பண்ணியிருக்கான் ராமன். சீதைக்காக இவ்வளவு பண்ணான் இவ்வளவு பண்ணான்னு நினைக்காதே, சீதைக்காக இவ்வளவுதான் பண்ணியிருக்கான். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இவ்வளவு பண்ணியிருக்காங்கிறதுக்கும் இவ்வளவுதான் பண்ணியிருக்காங்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டே. அப்படியே தலைகீழான அர்த்தம். ஒருவேளை ராமன் சமுத்திராந்தாம் மேதினீம் பரிவர்த்தயேத், இந்த சமுத்திரம் சூழ்ந்து இருக்கக்கூடிய இந்த பூமி இருக்கே, இந்த தோசைய தலைகீழ திருப்பி போடுற மாதிரி இந்த பூமியையே தலைகீழ திருப்பி போட்டான்னு வச்சுக்கோங்க. யாருக்காக? சீதைக்காக. ஒருவேளை அப்படி பண்ணல, ஒருவேளை அப்படி இந்த பூமியையே தலைகீழ திருப்பி போட்டு விட்டான் ஆகிலும் அதுவும் தகும். சீதைக்காக அவ்வளவு பெரிய காரியம் பண்ணியிருக்கான்னு சொல்ல முடியாது. அதுவும் இவளுக்காக செய்யலாம். யார் சொல்ற? அனுமார் சொல்கிறார். ராமன் அவ்வளவு பண்ணினும் இன்னும் நிறைய பண்ணலாம் சீதைக்காகங்கிறார். பூமியையே தலைகீழ, பிரபஞ்சத்தையே தலைகீழ போட்டால் கூட சீதைக்காகனா அது தகும். சீதைக்காகனா அவ்வளவும் தகும். ராஜ்யம் வா திரிஷு லோகேஷு சீதா வா ஜனகாத்மஜா திரைலோக்கிய ராஜ்யம் சகலம் சீதாயா நாப்புனியாத் கலாம். ஏன் அப்படி சொல்றீர்? ஏன் அப்படி சொல்றீர்னா, 3 உலகங்கள், திரிஷு லோகேஷு சகலம் ராஜ்யம், இந்த 3 உலகம், சமஸ்தமான இந்த 3 லோகத்தையும், அதற்கு மேல ராஜ்யம் வா திரிஷு லோகேஷு சீதா வா ஜனகாத்மஜா, ஒருவேளை சீதையாக இருக்கட்டும், அதற்கு மேல திரைலோக்கிய ராஜ்யம் சகலம், இந்த 3 உலகத்துக்குண்டான ஆதிபத்தியம். ஏதோ பூமிக்கு மட்டும் இல்ல, பூமிக்கு கீழே இருக்கிற பாதாள லோகங்கள், பூமிக்கு மேல இருக்கிற சொர்க்க லோகங்கள்ல இருந்து சத்தியலோகம் வரைக்கும் எல்லா லோகத்துக்கும் இவன் ஒருத்தன் தான் ராஜா அப்படின்னு முடிசூட்டினால் கூட, அந்த விஷயம் கூட அவ்வளவு பெரிய பெரிய இந்த 3 உலகங்கள் என்ன, அதற்கு மேல அழகாக நம்பிள்ளை சாதிக்கிறார். எம்பெருமானுக்கு விஸ்வம்னு ஒரு திருநாமம். விஸ்வம் விஷ்ணு வஷட்காரஹான்னு விஷ்ணு சாஸ்திரநாமம் ஆரம்பிக்கும் பொழுதே பெருமாள் பேரு விஸ்வம்னு ஆரம்பிக்கிறது. விஸ்வம்னா இந்த சகலம்னு அர்த்தம். விஸ்வம்னுக்கு பெருமாள்னு ஒரு திருநாமம், சகலம்னு ஒரு திருநாமம். இந்த பூமி மட்டும் இல்ல, ஒருவேளை எம்பெருமான் அவனையே எடுத்துக்கோங்க, பகவான் ராமன் தானே இருக்கட்டும், இந்த 3 உலகங்களும் இருக்கட்டும், இந்த 3 உலகங்களுக்கு மேல இருக்கக்கூடிய எவ்வளவோ அண்டங்கள், சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடிய சார்வபௌம சக்கரவர்த்தி பதமாக இருக்கட்டும், இது எல்லாம் சேர்த்தால் கூட சீதையினுடைய நாப்னுயாத் கலாம், கலைனா ஒரு பகுதின்னு அர்த்தம். சந்திரனுக்கு 16 கலைகள்னு சொல்லுவாள், அந்த மாதிரி சீதையினுடைய ஒரு கலைக்கு,
ஒரு சின்ன சுண்டு விரலுக்கு அது ஈடாகாது. இது நான் சொல்லல, வால்மீகி சொல்லல, அனுமார் தான் சொல்லக்கூடிய வார்த்தை. சீதையினுடைய ஒரு சுண்டு, ஒரு சின்ன பகுதிக்கு, அவள் உடம்பிலே ஒரு சுண்டு விரல் நுனிக்கு இந்த 3 உலகங்கள் தானும் என்ன, ராமன் தானும் என்ன ஈடாக மாட்டான்னர் அனுமார். இப்ப அனுமார் ராமனுடைய தாசனா சீதையினுடைய தாசனான்னு தெரியல, தலைகீழ மாறிட்டார் சீதையை பார்த்த உடனே. இயம் சா தர்மசீலஸ்ய மைதிலஸ்ய மகாத்மனஹா சுதா ஜனகராஜஸ்ய சீதா பர்த்ரு திருடவ்ரதா உத்திதா மேதினீம் வித்வா க்ஷேத்ரே அலமுகக்ஷதே பத்மரேணு நிபைர் கீர்ணா சுபை கேதார பாம்சுபிஹி. சீதை எப்படிப்பட்டவள்னா பாதிவிரத்தியம், அதாவது பதிவிரதா விரதம் பூண்டவள். அப்படிப்பட்டவளுக்கு எதுவுமே ஈடாகாது. பர்த்ரு திருடவ்ரதா, பர்த்தான்னு என்ன அர்த்தம்? கணவன், பதின்னு அர்த்தம். வெறும் பதிவிரதம் மட்டும் இல்ல, பதி திருடவ்ரதா, ரொம்ப திருடமான அசைக்க முடியாத விரதம் உடையவள். அது மட்டும் இல்ல, பிறப்பு எங்க? ஜனக குலத்துல. அதுவும் எப்படி? அயோனிஜையாக பூமியிலிருந்து, யாக பூமியிலிருந்து தோன்றியவள். இப்பேற்பட்ட பெருமையுடையவளுக்கு எதுவுமே ஈடாகாது. விக்ராந்தஸ்யாரிய ஷீலஸ்ய சயுகேஷ்வனிவர்த்தினஹா ஸ்னுஷா தசரதஸ்யைஷா ஜேஷ்டா ராஜ்ஞோ யசஸ்வினி. சரி, பிறப்பிடம்னா அவ்வளவு உயர்ந்தது. புக்கிடம், சில பேர் பெரிய பணக்காரனுக்கு ஒரே பொண்ணா பிறப்பா, எங்கயோ ஏழைபால வீட்டுல அவள் வாக்கப்பட்டு போவா. அந்த மாதிரி சீதை அப்படி இல்லையே. பிறந்தது ஜனக குலம் அப்படின்னா புகுந்தது தசரதனுக்கு மாட்டு பொண்ணு. தசரதனினுடைய மாட்டு பொண்ணு, மனாட்டு பெண் இந்த சீதை. அதுவும் எப்படிப்பட்டவன்னா விக்ராந்தஸ்ய, எவ்வளவு பெரிய 10 திக்கிலும் தேரை ஓட்டிய அந்த தசரதன். சயுகேஷ் அனிவர்த்தினஹா, யுத்தத்துல பின்வாங்காதவன், தேவலோகம் வரைக்கும் சென்று அவர்களுக்காக யுத்தம் பண்ணவன். அவ்வளவு உயர்ந்த அந்த தசரதனுக்கு மனாட்டு பெண்ணாக, மருமகளாக, மனாட்டு பொண்ணாக வந்தவள் இந்த சீதை. தர்மஜ்ஞஸ்ய கிருதஜ்ஞஸ்ய ராமஸ்ய விதிதாத்மனஹ இயம் சா தைதா பாரியா ராட்சசி வசமாகதா. இந்த உலகத்துல தர்மம் அப்படின்னா அது யாருக்கு தெரியும்னா ராமனுக்கு தான் தெரியும். நன்றி மறவாத அந்த ராமனுக்கு நல்ல ஆசையுடைய மனைவியாக வந்தாள். பிறப்பிடம் பார்த்தால் ஜனக குலத்துல, புகுந்த இடம் பார்த்தால் இக்ஷ்வாகு வம்சத்துல தசரதனுக்கு மனாட்டு பெண்ணாக, கணவனை பார்த்தால் ராமன். இப்படி 3ம் ஒருத்தருக்கு அமையும்னா அந்த பெண்ணை காட்டிலும் சிறந்தவள் இந்த உலகத்துல யார் இருப்பா? ஆனா அப்படி இருக்கக்கூடியவள் ராட்சசி வசமாகதா. இப்ப ராட்சசிகள் வசத்திலே மாட்டிக்கொண்டிருக்கிறாள். சர்வான் போகான் பரித்யஜ்ய பர்த்ருஸ்நேஹ பலாத்கிருதா அசிந்தயித்வா துக்கானி பிரவிஷ்டா நிர்ஜனம் வனம் சந்துஷ்டா பலமூலேன பர்த்ரு சுஷ்ரூஷனே ரதா யா பராம் பஜதே பிரீதிம் மனேபி பவனேயதா. எப்படிப்பட்டவள் சீதையினுடைய குணங்கள்! இப்ப ராம குணங்கள் மட்டும் இல்ல, சீதை குணங்கள் இந்த சுந்தரகாண்டத்துல ரொம்ப பிரகாசிப்பதுனால்தான் இது சுந்தரகாண்டம்னு பேர் போல இருக்கு. அவ்வளவு சுந்தரமாக இருக்கக்கூடிய ஸ்தலம். சீதை எப்படி வந்தான? சர்வான் போகான் பரித்யஜ்ய, ராஜ்யம் எடுத்தா. அப்ப டைவர்ஸ்னு சொல்லல, சீதை தானும் எல்லா ராஜ்யத்தையும் விட்டு ராமனுக்காக காட்டிற்கு வந்தாள். எப்படின்னா பர்த்ரு ஸ்நேக பலாத்கிருதா. அவள் வரலனாலும் ராமனிடத்திலே அவளுக்கு இருக்கக்கூடிய அன்பானது அவளை இழுத்துன்னு வந்துருச்சு. சரி வந்தா, ஐயோ காட்டுல போய் துக்கப்படணுமான்னு புலம்பின்ண்டே வந்தாளான்னு. பஸ் ஏறி போகும்பொழுது ஐயோ அங்க போய் அங்க ஏசி இருக்குமா, ஃபேன் இருக்குமா, மெத்த இருக்குமா, கட்டில் இருக்குமான்னு புலம்பின்ண்டே போல. அச்சிந்தயித்வா துக்கானி, துக்கங்கள் பத்தி யோசிக்கவே இல்லை. அங்க துக்கம் இருக்கும்னே சீதைக்கு தெரியல, அதை பத்தியே யோசனை இல்லை. நாம ராமனோட போறோம், அவ்வளவுதான். அங்க துக்கம் இருக்குமா, சுகம் இருக்குமா, எதை பத்தியும் சீதை யோசிக்கவே இல்லையா. பிரவிஷ்டா நிர்ஜனம் வனம், வந்ததோ எங்க? மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத காட்டுக்கு. அங்க எப்படி இருந்தா? அங்கயாவது நிம்மதியா இல்ல, அங்க வந்து புலம்ப ஆரம்பிச்சுட்டாளான்னு, என்ன இங்க போய் கூட்டின்னு வந்துட்டேலே, வேற இடமே கிடைக்கலையான்னு புலம்பாம இருந்தாளா? சந்துஷ்டா பலமூலேன, அங்க இருக்கக்கூடிய வெறும் பழங்கள், மூலங்கள்னா கிழங்குகள், அதை வைத்து மகிழ்ந்து இருந்தாளாம் சீதை. அதை வைத்தே மகிழ்ச்சியாக இருந்தாள். பர்த்து சுஷ்ரூஷனே ரதா,
தன்னுடைய கணவனுக்கு சேவை செய்வதையே அதிலேயே ஈடுபாடுடையவளாக இருந்தாள். யா பராம் பஜதே பிரீதிம் வனேபி பவனேயதா. தசரதன் மாளிகைகளிலே என்ன ஒரு சந்தோஷம் கிடைத்ததோ அதே சந்தோஷம், ஒண்ணு கூட குறைவில்லை. பராம் பிரீதி. சரி, சில பேர் சொல்லுவா, இங்க எப்படி இருக்கு, எல்லாம் சரியா இருக்கா, எல்லாம் சௌகரியமா இருக்கான்னு கேட்டா, பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்பா. அந்த மாதிரி அவள் காட்டுல இல்ல, ரொம்ப நன்னா இருந்தது. பவனத்துல கூட இவ்வளவு, தசரத பவனத்துல கூட இவ்வளவு பிரீத்தி இருக்குமான்னு தெரியல. காட்டிலே அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தாள் இந்த சீதை. சேயம் கனகவர்ணாங்கி நித்யம் சுஸ்மித பாஷினி சஹதே யாதனாமேதாம் அநாதாம் நாம பாகினி. இவ்வளவு உயர்ந்த சீதையானவள், பொன்னிறமான மேனியுடையவள், எப்பொழுதும் சிரித்து கொண்டு இன்சொல் மட்டுமே பேசக்கூடியவள், அவள் இந்த துன்பங்களை எல்லாம் அனுபவிக்கிறாள். அனர்த்தானாம் அபாகினின்னு அனுமார் சொல்றார். துன்பம்னா என்னன்னு கேட்டா, இப்ப ஒரு 100 வருடத்துக்கு முன்னாடி போய் அவள் இடத்துல ஏசினோ கம்ப்யூட்டர்னோ என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவா, அப்படின்னா என்னன்னு கேட்பா. அந்த மாதிரி சீதைட்ட இந்த ராவணன் தூக்கின்னு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் போயிட்டு, துன்பம்னா என்ன உனக்கு தெரியுமா சீதைன்னு கேட்டா, தெரியாதே. துன்பம்னா எப்படி இருக்கும் எனக்கு தெரியாதே, நான் அதை அனுபவிச்சதே இல்லை, அது எப்படி எல்லாரும் துன்பப்படுறா, ஏதோ சொல்றா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி துன்பம்னா என்னன்னே தெரியாதவள் இப்ப பார்த்தா இவளுக்கு புது பேர் வந்துடுச்சு. இப்ப என்ன பேரு? அனர்த்தானாம் அபாகினி. இவள் ஏதாம் யாத்தனாம் சஹதே, இவ்வளவு பெரிய துன்பத்தை சகிக்கிறாள். எவ்வளவு பெரிய துன்பத்தை, அதுதான் இவ்வளவு நேரமா சொல்லியிருந்தார். இவ்வளவு பெரிய துன்பத்தை சகிக்கிறார். துன்பம் இவ்வளவுன்னு சொல்ல முடியாது வாயால, அவ்வளவு பெரிய துன்பம் சீதைக்கு. இமாம் துஷீல சம்பன்னாம் திரஷ்டுமிச்சதி ராகவஹ ராவணேன பிரமதிதாம் பிரபாமிவ பிபாசிதஹ. இப்ப ராகவர், ராமனானவர் எப்படி தாகமுடையவன் தண்ணீர்னு கேட்பானோ, தண்ணீரை குடிக்க வேண்டும்னு ஆசைப்படுவானோ, அப்படி இந்த சீதையை பார்க்க வேண்டும்னு ஆசைப்படுகிறார். ஆனால் இவள் ராவணனாலே அபகரிக்கப்பட்டு விட்டாள். அஸ்யானூனம் புனர்லாபாத் ராகவ பிரீதி மேஷ்யதி ராஜா ராஜ்யாத் பரிபிரஷ்டஹ புனః பிராப்யேவ மேதினி. எப்படி ஒரு அரசன் ராஜ்யத்திலிருந்து துரத்தப்பட்டு பிறகு ராஜ்யத்தை அடைந்தானோ சந்தோஷம் அடைவானோ, அப்படி இவள் ராமனானவர் இந்த சீதையை மறுபடி பார்த்தார்னா அவர் சந்தோஷமா இருப்பார். காமபோகை பரித்யக்தா ஹீனா பந்து ஜனேன ச தாரயத்யாத்மனோ தேகம் சத் சமாகம காங்ஷினி. ஒரு காம போகங்கள்னு ராமனோட எதுவும் கிடையாது, உறவினர்கள்னு ஒருத்தர் கிடையாது. இப்படி இருக்கும் பொழுது அவள் இந்த ராட்சசிகளுக்கு நடுவிலே உயிரை தரித்து கொண்டிருக்கிறாள் சீதையின. அதற்கு ஒரு காரணம் தான், சீதைக்கு உண்மையில உயிர் இருக்கக்கூடாது இந்த உடல்ல, உயிர் இருப்பதற்கு எந்த ஒரு சான்ஸே இல்லை. ஆனாலும் அவள் உடம்பிலே உயிர் தங்குகிறது, அவள் இன்னும் அந்த உடம்பை பிடித்து கொண்டிருக்கிறாள்னா அதற்கு காரணம் தத் சமாகம காங்ஷினி, ராமனோட நான் சேருவேங்கிற ஒரு நப்பாசம். ராமனோட நான் சேர்ந்துருவேங்கிற ஒரு சின்ன நப்பாசை, அந்த நப்பாசையினாலே இவள் உடம்பை தரித்து கொண்டிருக்கிறாள், அந்த ராமனோடு சேர முடியும்னு. நைஷா பஷ்யதி ராக்ஷஸ்யோ நேமான் புஷ்பபலத்ருமான் ஏகஸ்த ஹிருதயானூனம் ராமமேவானு பஷ்யதி. ரொம்ப அழகா சொல்றார் ஹனுமான். சீதையை பார்க்கிறார், சுத்தி எவ்வளவு அசோக வர்ணனம். அந்த அசோகவனத்தினுடைய வர்ணனம் பார்த்திருந்தா நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அசோகவனம்ங்கிறது அவ்வளவு உயர்ந்த வனம். இந்த லங்கைங்கிறதே இந்த உலகத்திலேயே அப்படி ஒரு போகம் பார்க்க முடியாது, சொர்க்கத்துல கூட அப்படி ஒரு போகம் கிடைக்காது. அவ்வளவு உயர்ந்த ஸ்தானம் அந்த லங்கைங்கிறது. ராவணன் அப்படி வைத்திருக்கிறான். அங்க அவ்வளவு புஷ்பங்கள், மரங்கள் எல்லாம் பூத்து குலுங்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இவள் ராட்சசிகளை பார்க்கவில்லை, இந்த மரங்கள்ல இருக்கிற பூக்களை தான் பார்த்து இருந்தாள் அப்படின்னு அனுமார் சொல்லல.
ஹனுமார் என்ன சொல்றார்? நைஷா பஷ்யதி ராட்சஸ்யோ நேமான் புஷ்ப பலத்ருமான். அது புஷ்பங்கள் பூத்து அழகாக இருக்கக்கூடிய மரங்களாக இருக்கட்டும், இல்ல பார்க்கவே கொடூரமாக இருக்கக்கூடிய ராட்சசிகளாக இருக்கட்டும், அவளுக்கு அதை பத்தி கவலை இல்லை. ராமனை தவிர மற்ற எதுவா இருந்தாலும் அவளுக்கு கவலை இல்லை, அவள் அதை பார்ப்பதில்லைன்ட்ட. சரி, இங்கதான் மரங்கள் அழகா இருக்கு, இதை நம்ம சுத்தி பார்ப்போம், வந்ததுதான் வந்துட்டோம் அசோகவனத்துக்கு, அசோகவனத்தை அப்படியே சுத்தி பார்த்துட்டு போவோம் அப்படின்னு நினைக்கவில்லை. ராட்சசிகள் எப்படி, ராட்சசிகள்ல சந்தேகம் இல்லை, ராட்சசிகள் அவளுக்கு எப்படி பார்க்க சகிக்கவில்லையோ அப்படியேதான் இந்த புஷ்பங்களும் மரங்களும் அவளுக்கு பார்க்க சகிக்கவில்லை. ஏன்? ஏகஸ்த ஹிருதயானூனம் ராமமேவானு பஷ்யதி. அவளுக்கு ஹிருதயம் ஒரே இடத்துலதான் இருக்கு, ராமனை மட்டும்தான் அவள் பார்க்கிறாளே ஒழிய வேற எதையுமே அவள் பார்க்கவில்லை. அருகிருந்தவர்களை கூட பார்க்கல. ஏகஸ்த ஹிருதயானூனம், பக்கத்துல யார் இருக்கா அப்படின்னு கூட அவளுக்கு தெரியாது சீதைக்கு. அப்படி அவள் ராமனையே எப்பொழுதும் இடைவிடாது தியானித்துக் கொண்டிருக்கிறாள் சீதை. பர்த்தா நாம பரம் நார்யா பூஷணம் பூஷணாதபி ஏஷா து ரஹிதா தேன பூஷணாருகான சோபதே. இப்ப பெண்ணிற்கு, ஒரு பெண்ணுக்கு பர்த்தா கணவன் தான் எல்லா பூஷணங்களை காட்டிலும் உயர்ந்த பூஷணமாக இருக்கிறான். எல்லா ஆபரணங்களை காட்டிலும் ஒரு பெண்ணிற்கு உயர்ந்த ஆபரணம்னா அது அவளுடைய கணவன் தான். அப்படி இருக்கும் பொழுது அந்த உயர்ந்த ஆபரணத்தை பிரிந்த இந்த சீதை, அப்படி இருந்து அந்த ஆபரணத்தையே பிரிந்ததுனால இவள் சோபிக்கவில்லை. துஷ்கரம் குருதே ராமோ ஹீனோ யதனயா பிரபு தாரயத்யாத்மனோ தேகம் ந துக்கே நாவசீததி. இப்ப மறுபடி ஏற்கனவே பார்த்த ஸ்லோகம் திருப்பி திருப்பி சொல்றார் அனுமார். ரொம்ப ராமன் இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு இந்த செயலை பண்ணிருக்கவே கூடாது இவளை பிரிந்து அப்படின்னு ராமனி சொல்லிக்கொண்டே இருக்கிறாள். இமாம் அசித கேஷாந்தாம் சதபத்ர நிபேக்ஷணாம் சுஹார்காம் துக்கிதாம் திருஷ்டுவா மமாபி வியதிதம் மனஹா. ஹனுமாருக்கு இப்ப இன்னொரு ஆச்சரியம். ஹனுமாருக்கு ராமன் உயிரை தரித்து கொண்டிருக்கிறான்ங்கிறது ஒரு ஆச்சரியம். இப்ப பார்த்தா ஹனுமார் அழகா சொல்ற, இமாம் அசித கேஷாந்தாம், அப்ப நல்ல கருப்பான குழலை தலைமுடியை உடையவள், சதபத்ர நிபேக்ஷணாம் தாமரை புஷ்பம் போலே அழகான கண்களை உடையவள், சுகார்ஹாம் இவளுக்கு தகுந்ததுன்னா சுகம்தான், இவளுக்கு துக்கமே ஆகாது. எப்படி சில பேருக்கு காரம் ஆகாது, சில பேருக்கு உப்பு ஆகாதோ, எப்படி சுகர் வந்தவர்களுக்கு ஸ்வீட் ஆகாதோ, அந்த மாதிரி இவளுக்கு துக்கமே ஆகாது. துக்கம் சாப்பிட்டா அவளுக்கு ஜெரிக்காது. அப்படி இருக்கக்கூடிய இவளுடைய துக்கத்தை பார்த்து துக்கிதாம், ஆனா இவளுக்கு கிடைச்சது என்ன? துக்கம் மட்டும்தான். இன்னும் இந்த குழல் இவளுடைய இமாம் அசித கேஷாந்தாம், இந்த குழல் எப்படின்னா மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின் தாழன்னு எம்பெருமானுடைய திருக்குழல் அவ்வளவு அழகா இருக்கும். அவர் கூட என்ன பண்ணுவார், இவளுடைய திருக்குழலை, இவளுடைய தலைமுடியை வாரி உடுத்து இந்த தலைமுடியை பார்த்து ரசிக்கக்கூடிய, ராமன் ரசிக்கக்கூடிய ஒரு தலைமுடி இது, ராமன் ரசிக்கக்கூடிய திருக்கண்கள். ராமஹா கமல பத்ராட்சகான்னு சொல்லுவா. ராமன் தான் தாமரை போன்ற கண்ணை உடையவன். அப்படி தாமரை கண்ணன் புண்டரீகாட்சன்னே ராமனுக்கு திருநாமம். அப்படி இருக்கக்கூடியவன் கூட ரசிக்கக்கூடிய, எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணை உடையவள் இந்த சீதை. அப்படி இருக்கக்கூடிய சுகார்ஹாம், நம்முடைய ஆச்சாரியர்கள் இதுக்கு வியாக்கியானம் பண்றா. சுகார்ஹாம்னா சுகம், சுகத்திலே இருக்கக்கூடியவள். சுகம்னா என்ன? இவளுக்கு சுகம்னா என்ன? இப்பதான் அனுமான் சொன்னான், ராமன் மடியில இவள் உட்கார்ந்து இருக்கணும். எப்பொழுதும் ராமன் மடியிலேயே இவள் அமர்ந்திருக்க வேண்டியது, அதுதான் இவளுக்கு சுகம். அதை விட்டு விட்டு இவள் இங்க ராட்சசிக்கு நடுவிலே உட்கார்ந்து இருக்கிறாள். எப்படி இருக்கா? துக்கிதாம், ரொம்ப துக்கத்திலே இருக்கிறாள். அப்ப இப்படி இருக்க கூடாது. அவளை பார்த்து மமாபி வியதிதம் மனஹா, என்னுடைய மனசு கலங்கிடுதே அப்படிங்கிறார் அனுமார்.
இது வரைக்கும் அவர் வைராகியசீலர், யாருக்காகவும் அவர் மனசு வந்து கல்லு மாதிரி இருந்திருக்கு, இது வரைக்கும் கலங்கினதே இல்லை. இப்ப இந்த மனசு கலக்கம், எமோஷன்ஸ் அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது அவருக்கு. இப்பதான் புதுசா பார்க்கிற சீதையை பார்த்து இப்படி கஷ்டப்படுறத பார்த்தா என் மனசே கலங்கறதே, அப்புறம் மீதி பேரை பத்தி சொல்லவே வேண்டுமா? இதுதான் பெரிய இந்த துக்கத்துக்கு அளவுகோல்னா என்ன, இதுதானே. இப்ப கல்லும் கரையும் அப்படின்னு அது உயர்ந்தது. அந்த மாதிரி இந்த சீதையினுடைய துக்கத்தை பார்த்தால் வெறும் பிரம்மச்சாரி, அதற்கு மேல ஒரு குரங்கு, இப்படி இருக்கக்கூடிய இந்த அனுமார், அவருடைய மனசு கூட ஒரு கரையும் இந்த துக்கத்தை பார்த்துன்னா அந்த துக்கத்துக்கு வேற அளவே கிடையாது, இதுதான் அளவு. இப்ப ஹனுமார் சொல்லிக்கிறார், மமாப்பி, எனக்கும் கூட மனசு கலங்கிடுதே, இப்ப வேற யாருக்குதான் கலங்காது. क्षिति क्षमा पुष्कर सन्निभाक्षी या रक्षिता राघव लक्ष्मणाभ्याम सा राक्षसीभिर्विकृते क्षणाभिर् संरक्ष्यते संप्रति विरक्षमूले. இதற்கு முன்னாடி ராமனும் லக்ஷ்மணனும் இவளை பாதுகாத்து கொண்டு வந்தாள். அப்படி இருந்தவள் இப்ப ராட்சசிகளுக்கு நடுவிலே, ராட்சசிகளாலே காவல்லே இவள் இருக்கிறாளே, ஐயோ பாவம். हितहत नलिनीम नष्ट शोभा व्यसन परंपरायाति पीड्यमाना सहचर रहितेव चक्रवाकी जनक सुता कृपणाम दशाम प्रपन्नाम. எப்படி இருக்கான்னா, ஹிமஹத நளினீவ நஷ்ட சோபா, தாமரை எல்லாம் வெயில் வந்தா அப்படியே பூத்து குலுங்கும். அதற்கு மேல இந்த மார்கழி மாசத்துல காலம்பர பனி போய் அப்படி உட்கார்ந்ததுன்னா அவ்வளவுதான், தாமரை அந்த பனிக்கு தாங்காது. அப்படியே அந்த இதழ்கள்லாம் ஒன்னொன்னா உதிர்ந்து போய் வெறும் அந்த குச்சி, அந்த தண்டு மட்டும்தான் நிற்கும், பூவே இருக்காது. அப்படி இருக்கும் இந்த மார்கழி காலத்திலே அந்த பனியிலே தாமரை அந்த மாதிரி ஆயிட்டா இவள். அந்த மாதிரி எப்படி ஒரு தாமரையானது பனியினாலே வாடி போகுமோ, அப்படி இவள் இந்த ராட்சசிகளுக்கு நடுவிலே வாடி போய்விட்டாள். व्यसन பரம்பரையா, வெறும் ஒரு व्यசனம் இல்ல, व्यசன பரம்பரா, தொடர்ந்து துக்கம் பரம்பரையா வந்து வந்து இவளை பிடிக்கிறது. ஜன்ம பகைன்னு சொல்லுவாங்க, பிறந்ததுல இருந்தே பகை இருக்கும் சில பேருக்கு பரம்பரையா. அந்த மாதிரி व्यசனம் ஒண்ணு போச்சுன்னா அதனுடைய புள்ள இன்னொரு व्यசனம் வருது, இன்னொரு व्यசனம் வருது. व्यசனம்னா துக்கம், மாதிரி துக்க பரம்பரை. அதிபீட்யமானா, இதனாலே ஒரு மாதிரி இவளுக்கு இவ்வளவுதான் துக்கம் தாங்கும்னே கிடையாது, பீடித்து கொண்டே இருக்கிறது. சகச்சர ரஹிதேவ சக்கரவாக்கி, இப்ப சக்கரவாக்க பறவை அது எப்படி அன்றில் பறவையானது தன்னுடைய பேடையை விட்டு இருக்காதோ, தான் கத்தி கத்தியே உயிரை விடுமோ, அந்த மாதிரி இவளும் கத்தி கொண்டே இருக்கிறாள். ஜனகசுதா, இவை வரும் அப்படின்னு இவளை வளர்க்கல. இப்ப சில பேர்லாம் ஏழையா இருப்பா. இப்ப அனுமார் சொல்றாரு, ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு ஜனகசுதான்னு ஒரு வார்த்தை போட்டார். சீதான்னு சொல்லல, மைதிலி சீதான்னு சொல்லல. இப்ப ஜனகசுதான்னு ஏன் சொல்றாருன்னா, சில பேர் ஆத்துல எல்லாம் அவளே கொஞ்சம் ஏழையாதான் இருப்பா. ஏழையா இருக்கிறவா என்ன பண்ணுவான்னா, இல்ல பணக்காரா இருக்கிறவாளும் முன்னாடி ஏழையா இருந்திருப்பா. அவ தாம் பெண்ணெல்லாம் வளர்க்கும் போது, அந்த காலத்துல, எதுவுமே இந்த காலத்துல இல்ல, அந்த காலத்துல சொல்லி வளர்ப்பா. இந்த மாதிரி போற இடத்துல என்ன கஷ்டம் வந்தாலும் நீ தாங்கணும், அங்கு வந்து மாமியார் இந்த தொல்லை பண்ணலாம், உன்னுடைய மாமனாரை வந்து அப்பா போல மதிக்கணும், இந்த மாதிரி அங்க அவர்கள்னால ஏதாவது நீ திட்டு வாங்கினாலோ அடி வாங்கினாலோ பொறுத்துன்னு இருக்கணும். இந்த மாதிரிலாம் அந்த காலத்துல சில ஏதாவது சொல்லி வளர்ப்பா. அந்த மாதிரி வளர்ப்பதற்கு, அந்த மாதிரி துக்கம் வந்ததில்லை, துக்கத்தை அனுபவித்ததில்ல. சரி, சின்ன வயசுல இவ அப்பா அம்மாவாது பா, பின்னாடி உனக்கு ஏதாவது கஷ்டம் வரும், கஷ்டம் வந்தா நீ தைரியமா இருக்கணும்னு சொல்லியாவது வளர்த்திருப்பாளான்னு, அதுவும் கிடையாது. ஜனக மகாராஜா கிரகத்திலே வளர்ந்தவள், அவளுக்கு அதுவும் கிடையாது. இப்ப நம்பிள்ளை அழகாக இந்த அர்த்தத்தை நமக்கு காண்பிக்கிறார். துக்கம் வரும்னு சொல்லி கூட இவளை வளர்த்தது கூட கிடையாது. துக்கம் அனுபவிக்கப்பட்ட, துக்கம் வரும்னு சொல்லி கூட வளர்த்தது கிடையாது இவளை. அப்படி வளர்க்க பெற்றவள் இன்னைக்கு எப்படி இருக்கா? கிருபணாம் தசாம் பிரபன்னா, ரொம்ப ஏழ்மையான,
ரொம்ப கிருபணம்னா என்ன, தரித்திரம்னு அர்த்தம். தரித்திரமான ஒரு தசையை, தரித்திரமான ஒரு நிலைமையை அடைந்திருக்கிறாள். கிருபணாம் தசாம் பிரபன்னா. என்ன கீழே ஏதோ சொன்னோம், தாமரை மாதிரி வாடி போயிட்டா, व्यसन பரம்பரை வந்துடுத்து, ஏதோ சும்மா சொல்றோம். ஆனா உண்மையில சொல்லணும்னா இந்த துர்தசைக்கு சொல்லக்கூடிய வார்த்தையே கிடையாது. இவ்வளவு துர்தசைன்னு சொல்லலாமே ஒழிய அது எவ்வளவுன்னு சொல்ல முடியாதுங்கிற. அஸ்யாஹி புஷ்ப வனதாக்ர சாகாஹ சோகம் திருடம் வை ஜனயந்த்யசோகாஹ ஹிம வியபாயேன ச மந்த ரஷ்மிஹி அப்யுத்திதோ நைக சஹஸ்ர ரஷ்மிஹி. இப்ப ஹேமந்த ரித்து முடிஞ்சிடுது. இந்த காலத்துல ஹேமந்த ரித்துங்கிறது போயிடுது. இப்ப என்ன ஆயிடுத்து, அசோக மரங்கள், சந்திரன், இப்ப அடுத்தது சிசிர ரித்து, குளிர்காலம் வந்துடும். அதனால இது எல்லாம் சேர்ந்து இந்த சீதைக்கு துக்கத்தை தான் உண்டாக்குறது. இந்த மரங்கள்லாம் இருக்கே அசோக மரங்கள், அதற்கு பேரு தான் அசோகம், சோகம் இல்லாததுன்னு அர்த்தம். ஆனா அது சீதைக்கு ஏற்படுத்துறது எல்லாம் என்னவோன்னா சோகம் தான். இந்த மரங்களை எல்லாம் பார்த்தா ராமனோடு சேர்ந்து பார்க்க வேண்டிய இடத்தை தனியா பார்த்தா என்ன ஆனந்தம் வரும். ஆகையாலே பேரு அசோகம்னு மரத்தை வைத்து கொண்டு பேரு மட்டும்தான் இதுக்கு அசோகவனம். இங்க உள்ள இருக்கிறது எல்லாம் என்னது, சோகம் தான்கிறார் அனுமார். அந்த மாதிரி இந்த அசோக மரங்கள் இவளுக்கு சோகத்தை விளைவிக்கிறது. பேருக்கு ஏத்த மாதிரி இருக்க வேண்டாமா? பேருக்கு ஏத்த மாதிரி தானே இருக்கணும். சில பேர் குருடா இருப்பா, அவனுக்கு புண்டரீகாட்சன்னு பேர் வச்சு என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி சோகத்தை விளைவிக்கிற இந்த மரங்களுக்கு யாரு அசோக மரம்னு பேர் வச்சாங்கிற. அதற்கு மேல பனி வேற கொட்டுறது, சந்திரன் வேற உதிக்கிறான், எல்லாம் சேர்ந்து சீதைய மொத்தமா அழிக்க நினைக்கிறது அப்படின்னு ஹனுமார் சொல்கிறார். இத்யேவம் அர்த்தம் கபிரன்வவேக்ஷ்ய சீதேய மித்யேவ நிவிஷ்ட புத்திஹி சம்ஸ்ருஷ்ய தஸ்மின் நிஷசாத விருக்ஷே பலி ஹரிநாம் ரிஷபஸ்தரஸ்வி. இப்படினா யோசித்து கொண்டு அனுமாரானவர் என்ன பண்ணார், மனசுக்குள்ள இவள் தான் சீதைன்னு முடிவு கட்டி கொண்டார். அவர் இருக்கக்கூடிய அந்த விருட்சத்தின் மேலே போய் ஓரமாக யாருக்கும் தெரியாமல் சாய்ந்து கொண்டு உட்கார்ந்து விட்டார் ஹனுமார் என்பதோடு இந்த 16ஆம் சர்க்கம் முடிவடைகிறது. மேலே 17ஆம் சர்க்கம் இதே போல் நாளை அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். भाग्यम स्वामी, धन्यवाद स्वामी. அன்வைச்சோம். நன்யோஸ்மை சுவாமி, அடியே ஆரோக்கியமா இருக்கணும், எந்த வழியை சொல்லணும், ஆரோக்கியம் இருக்கணும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தன்யோஸ்மி.